லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கும்பகோணம் தொகுதி தாவேக எம்எல்ஏவான வினோத் வேளாண் துறை அமைச்சராக உள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்து வருகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஷாஜஹான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். அமைச்சரவை பட்டியலில் அமைச்சர் ஷாஜஹான் 13வது இடத்திலும் வினோத் 24வது இடத்திலும் உள்ளனர். இந்த வரிசைப்படி அரசு நிகழ்ச்சிகளில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பது விதி. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் முடிவுற்ற கட்டடங்களை அமைச்சர்கள் ஷாஜஹான், வினோத் ஆகியோர் திறந்து வைக்க இருந்தனர். இதற்கான விழா பேனர்கள், நிகழ்ச்சி நிரலில் அரசின் விதிமுறைப்படி அமைச்சர் ஷாஜஹான் பெயர் முதலில் இருந்தது. இதை அறிந்த அமைச்சர் வினோத், நான் தான் பொறுப்பு அமைச்சர், என் பெயர் மட்டுமே இருக்க வேண்டும், கல்வெட்டுகளில் என் பெயர் மட்டுமே இருக்க வேண்டும் என கூறி திறப்பு விழாவை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. கலெக்டர் ரேவதி வினோத்திடம் பேசி விழாவுக்கு வரவழைக்க 1 மணி நேரத்திற்கு மேல் போராடியுள்ளார். இதற்கிடையில் கட்டட திறப்பு விழாவுக்கு அமைச்சர் ஷாஜஹான் வந்த நிலையில் ஒரு கட்டடத்தை மட்டும் திறந்து வைக்க அதிகாரிகள் அனுமதி பெற்றனர். அமைச்சர் ஷாஜஹான் பேரூராட்சி புதிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து விட்டு சென்றார். வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிற கட்டடங்களை திறக்க ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அதனை அதிகாரிகள் ரத்து செய்தனர். இதற்கிடையில் கும்பகோணம் மருத்துவமனையில் புதிய ஆய்வகம் திறப்பு விழாவை அமைச்சர் வினோத் தனியாக நடத்தினார். மேலும் தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் மற்ற கட்டட திறப்பு விழாவை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்தி வைத்தார். இதில் அமைச்சர் ஷாஜஹான் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: 2 அமைச்சர்களிடமும் அனுமதி பெற்று அரசு விழா ஏற்பாடு செய்வது பெரிய தலைவலியாக உள்ளது. அரசின் விதிப்படி பிளக்ஸ், கல்வெட்டுகளில் ஷாஜஹான் பெயர் போடப்படுகிறது. இதற்கு வினோத் கோபித்துக் கொள்கிறார். பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் வினோத்திடம் நேரம் கேட்டுவிட்டு ஷாஜஹானிடம் கூறினால் என்னிடம் முதலில் கேட்க வேண்டும் என கூறுகிறார். முதல்வர் விஜய் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கூறினர்.